வண்ணங்களா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எத்தனையோ இடங்கள்ல மிரட்டல்கள் வரும், எத்தனையோ இடங்கள்ல இந்த அதட்டல்கள் உருட்டல்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்து அஞ்சக்கூடிய ஆட்கள் நம்ம கிடையாது. எப்பேற்பட்ட நெருக்கடி வந்தாலும், எப்பேற்பட்ட மிரட்டல்கள் வந்தாலும் நாங்கள் எல்லாத்தையும் சந்திக்க தயாராக தான் இருக்கோம். தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோமே, அதெல்லாம் நம்ம நிறைவேற்றவே இல்லையே. இன்னும் நமக்கு ஒரு ஆண்டு காலம் தான் டைம் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்? இதை பற்றியெல்லாம் சிந்திக்காம டெண்டர்ஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட் டெண்டர்ஸ் மூலியமாக மிகப்பெரிய ஒரு ஊழலை ஒன்றிய அரசும் இந்த விளம்பர மாடல் திராவிட அரசும் சேர்ந்து அதில் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசும் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய விளம்பர மாடல் அரசும் மறைமுக கூட்டணியில் இருக்கு அப்படின்றது. இந்த மூன்றாவது மொழி திணிக்க போகிறோம், மும்மொழி கொள்கை எடுத்து பேச போகிறோன்றப்போ ட்விட்டரில் ஹேஷ்டாக் போட்டு சண்டை போட்டு டைவர்ட் பண்ணாங்க பாருங்க. அதே போல் இந்த ஊழலை நான் இவங்க ரெண்டு பேரும் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அடிக்கிற மாதிரி அடி, நம்ம மக்களை ஏமாத்தி சுரண்டி பழச்சிருவோன்ற அந்த கூட்டணி வச்சிருக்கிறாங்க. நாங்கள் எந்த இடத்துலையுமே மொத்தம் பொதுவாக முழுசாக இவர்களை எதிர்க்கணும், கண்மூடித்தனமாக எதிர்க்கணும் அப்படின்லாம் நாங்கள் இங்கே வரல. திரும்ப திரும்ப இவர் ஹிந்தி பேசுவார், இவர் மலையாளம் பேசுவார், இவர் தெலுங்கு பேசுவார், பைத்தியக்காரத்தனமா தற்கொலைத்தனம். அடுத்ததாக வருகின்ற 28ஆம் தேதி, இந்த மார்ச் 28ஆம் தேதி திருவான்மியூர் ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் ஹாலில் நடக்க இருக்கிறது. அதைத் தொடர்ந்து தலைவருடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் திட்டமிட்டு. நேயர்களுக்கு வணக்கம். பிஹைண்ட் டாக்கீஸ் வாய்ஸிலிருந்து நான் உங்கள் ரஃபீக். இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் இணைஞ்சிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். நீங்கள் இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இதில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி அரசியல் இருந்திருக்கீங்களா? நான் மக்கள் இயக்கத்தில் இருந்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் இயக்கத்தில் பணியாற்றி அதற்கு பிறகு தான் கழகமாக மாறும்போது கழகத்திலும் நான் பயணித்து கொண்டு இருக்கிறேன். அதனால் எங்களுக்கு நான் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். பல்வேறு இடங்களில் நாங்கள் கிளை கழகத்தில் வேலை செஞ்சுருக்கிறோம். மக்கள் இயக்கமாக இருக்கும்போது மக்கள் பணிகள் நிறைய செஞ்சுருக்கிறோம். இப்பொழுது மீடியாக்களில் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். அதே போல் பப்ளிக் மேடைகளில் நம்ம பேசியிருக்கோம், நலத்திட்ட விழா மேடைகளில் பேசியிருக்கோம். எத்தனையோ இடங்களில் மிரட்டல்கள் வரும், எத்தனையோ இடங்களில் இந்த அதட்டல்கள் உருட்டல்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்து அஞ்சக்கூடிய ஆட்கள் நம்ம கிடையாது. எங்கள் தலைவரும் எந்த மிரட்டல்களுக்கும் அஞ்சக்கூடிய ஆள் கிடையாது, நாங்களும் எந்த மிரட்டல்களுக்கும் அஞ்சக்கூடிய ஆள் கிடையாது. எது நடந்தாலும் 2026 எங்கள் தலைவரை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்து மக்கள் நலன் பெறக்கூடிய வகையில் அனைத்து விதமான நலப்பணிகளையும் செய்வது தான் எங்களுடைய நோக்கம். அது மிகச் சிறப்பாக நடக்கும். நீங்கள் அரசியல் பின்னணி இருக்கிற குடும்பத்திலேருந்து வந்திருக்கீங்களா? எங்களுக்கு எந்த விதமான அரசியல் குடும்ப பின்னணிலாம் கிடையாது. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்தவன். என்னுடைய குடும்பத்தினுடைய முதல் தலைமுறை பட்டதாரி. நான் முதல் தலைமுறை பட்டதாரியாக படித்து நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்தாலும் என்னுடைய தலைவர் எனக்கு இப்பேற்பட்ட ஒரு இடத்தை கொடுத்து மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் அதுதான் தமிழக வெற்றி கழகம். பணத்திற்காகவோ, சாதி பார்த்தோ, மதம் பார்த்தோ, இல்லை வேறு பின்புலத்தை பார்த்தோ பதவிகள் கொடுக்கப்படுவது கிடையாது. சாதாரண குடும்பத்திலிருந்து வரக்கூடிய தோழர்களை அரசியல் மயப்படுத்தி, அதிதீவிர அரசியல் மயப்படுத்தி இப்பேற்பட்ட இடங்களை கொடுத்து சாதனையாளர்களாக மாற்றக்கூடிய பணியை எங்கள் தலைவர். 2ஆம் ஆண்டு தொடக்க விழா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சு சில நாட்கள் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிவிகே இப்போ அவர் சைட்லேருந்து அறிக்கையெல்லாம் விடுறாரு. அதெல்லாம் தாண்டி டிவிகேவினுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள், நடவடிக்கைகள் என்ன? அடுத்ததாக வருகின்ற 28ஆம் தேதி, இந்த மார்ச் 28ஆம் தேதி நம்மளுடைய பொதுக்குழு கூட்டம் கூட்ட இருக்கிறோம். அது சென்னையில் இருக்கக்கூடிய திருவான்மியூர் ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் ஹாலில் நடக்க இருக்கிறது. அதில் நம்மளுடைய பொதுக்குழு கூட்டங்கள் கூட்டி அங்கே இன்டர்னலாக அதற்கான பணிகள் எல்லாமே நடக்க இருக்கிறது. அதற்கு பிறகாக நம்முடைய பூத் கமிட்டி மாநாடு தேதி அறிவிக்கப்பட்டு பூத் கமிட்டி மாநாடு நடக்க இருக்கிறது. அதைத் தொடர்ந்து தலைவருடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டு இருக்கிறது. இந்த மார்ச்ல தானே சுற்றுப்பயணம் போறாரு, மக்களை சந்திக்க போறாருன்னு சொல்லிட்டு இல்லை, நம்ம அந்த கட்சி பணிகளும் முடிக்கும். ஏன்னா தேர்தல் எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்ம இந்த பொதுக்குழு நடத்தி நம்ம அதை காட்டணும். ஸோ அது மேண்டேட்ரி. எலெக்ஷன் கமிஷனோட நாம்ஸ் படி நம்ம அதை பண்ணி ஆகணும். அதனால் முதற்கட்டமாக அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம சட்ட ரீதியாகவும் நம்ம கட்சியை மிக வலிமையாக கட்டமைச்சு கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த பணியை முடித்து விட்டு தான் அதற்கு அடுத்து அந்த பணிகள் துவங்கும். மகளிர் தினத்துக்கு அவர் ஒரு வீடியோவில் பேசி டிஎம்கேவை மென்ஷன் பண்ணி போட்டிருந்தது பயங்கர வைரலாக போச்சு. ஒரு மிகப்பெரிய அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி அந்த எதிர்த்து அறிக்கை விடுறதுக்கு பதிலாக அந்த மாதிரி வீடியோவில் பேசினா இன்னும் நல்ல ரீச் இருக்கும். அது செய்தியாளர்களை சந்திக்க மாட்டாரு அப்படின்றது ஒரு சின்ன பதிலாக சொல்கிறேன். எங்கள் தலைவர் எங்கேயுமே யாரையுமே நேரடியாக எதிர்த்து பேசுறதுக்கு அஞ்சக்கூடிய ஆளே கிடையாது. எங்கள் கழகமும் அந்த அஞ்சக்கூடிய ஆள் கிடையாது, நாங்களும் அஞ்சக்கூடிய ஆள் கிடையாது. எப்பேற்பட்ட நெருக்கடி வந்தாலும், எப்பேற்பட்ட மிரட்டல்கள் வந்தாலும் நாங்கள் எல்லாத்தையும் சந்திக்க தயாராக தான் இருக்கோம். எங்களுக்கு எதிர்க்க தெரியும், நேரடியாக நாங்கள் எதிர்ப்போம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் என்ன செய்யணுன்றது தான் நாங்கள் பார்த்து செய்ய முடியும். இன்றைக்கு வீடியோவில் பேசணுமா, இல்லை நேரடியாக மக்கள்கிட்ட பேசணுமா, இல்லை ஒரு கூட்டத்தை கூட்டி பேசணுமா அப்படின்றத அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல், அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்றார் போல் அதை நாங்கள் பிளான் பண்ணுவோம். அது எல்லாமே நடக்கதான் இருக்குது. நீங்கள் இதோடு நின்று விட போகிறது கிடையாது. இன்னும் பல்லாண்டு காலமாக நம்ம மக்கள் பணி செய்ய இருக்கிறோம், மக்களோட மக்களாக நிற்க இருக்கிறோம். அப்படின்றப்போ
அது எல்லாமே நடக்கும். ஸோ அந்த மும்மொழி கொள்கை அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசும்போது பிஎம்ஸ்டி தேசிய கல்விக் கொள்கை அப்படின்ற விஷயத்துக்கு ஒப்புக்கொண்டு தான் வந்து திமுகவை சேர்ந்த ஒரு சிலர் வந்து அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க, அவங்க அதுக்கு சரின்னுலாம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு மக்களை வந்து அவங்க அந்த மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு தூண்டி விடுறாங்க, டிஎம்கே அரசை வந்து நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி சைட்லேருந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இன்றைக்கு அந்த மும்மொழி கொள்கை விஷயத்துலையும் நீங்கள் சொல்கிற இந்த பிஎம்ஸ்டி பள்ளிகள் விஷயத்துலையுமே வந்து ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா, இவர்கள் வந்து இது போன்ற விஷயங்களில் வந்து இந்த மெமோராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து கையெழுத்திட்டுருக்கிறாங்க, இவர்கள் இதை ஆதரித்து தான் வந்தாங்க, இப்போ தேர்தல் காலம் நெருங்கும்போது அதை வைத்து அரசியல் செய்வதற்காக இப்போது மாற்றி பேசுகிறார்கள் அப்படின்னு ஒன்றிய அமைச்சரவை சொல்லுது. இவர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை, இவர்கள் தான் மும்மொழி கொடியை ஏற்றாதான் 2000 ரூபா வந்து 2000 கோடியை வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. நம்ம முதல்லயே சொன்னது தான், நீ என்ன அடி, நான் உன்னை அடிக்கிறேன், நம்ம 2 பேரையும் தான் மக்கள் பார்க்கணும், இதை தவிர வேறு யார் மேலேயும் ஃபோக்கஸ் போயிடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இவங்க இது போன்ற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா இவர்கள் சுயலாபத்திற்காக பாஜகவும் இந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசும் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய விளம்பர மாடல் அரசும் மறைமுக கூட்டணியில் இருக்குது அப்படின்றத மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. அந்த தெளிவின் காரணமாக தான் மக்கள் எங்கள் தலைவரை ஆதரிக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து மிக தெளிவாக அறிவிக்கிறோம், ஒன்றிய பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி, இந்த மாநில விளம்பர மாடல் திமுக எங்களுடைய அரசியல் எதிரின்னு அறிவிச்சுட்டு தான் வரோம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், இவர்கள் 2 பேரும் மறைமுக கூட்டணியில் இருந்து கொண்டு இது போன்ற வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம இதுக்கு முன்னாடி பேசும்போது அந்த ரூபாய் மேட்டர், நம்ம சிம்பிள் மேட்டர் நம்ம பேசணும். தொடர்ந்து இவர்கள் வந்து இது போன்ற பிரச்சனைகளில் மக்களை வந்து ஏமாற்றுவதற்காக இந்த மாதிரியான சில சண்டைகள் எல்லாம் உருவாக்கி அதன் மூலமாக இவர்களுக்கு ஃபோக்கஸ் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னன்றது மக்களுக்கு நல்லா தெரியும். ஜனசேனா கட்சியின் தலைவரும் ஆந்திர துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் அவர்கள் ரீசெண்டாக ஸ்டேஜில் பேசும்போது, ஒரு மொழியை உங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா எதுக்கு உங்கள் படங்களை வந்து அந்த மொழியில் டப் பண்ணி விடுறீங்க, அந்த படங்களை எதுக்கு உங்கள் ஊரில் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு இது கொண்டு போய் சினிமா கூட கனெக்ட் பண்ணலாம் சம்திங் சொல்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்சியும் சரி பெரும்பாலான கட்சியிலும் சரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தி மொழியாக இருக்கட்டும், சமஸ்கிருதமாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஒரு 3வது மொழியாக இருக்கட்டும், 3வது மொழியை திணிக்காதீங்கன்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? ஒரு மொழிக்கு எதிரான போர் கிடையாது இது, ஒரு மொழியை திணிப்பதனால் நடக்கக்கூடிய போர் இது. அதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு மொழிக்கு எதிரான போர்னா நீங்கள் அவர் சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்கலாம், ஆனால் ஒரு மொழியோட திணிப்புக்கு எதிரான போர்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சினிமாவில் இன்றைக்கி தமிழ் படங்கள்லாம் நடிக்கிறாங்க, தமிழ் படங்களை தமிழ் மொழியில் நடிக்கிறாங்க, அதை டப்பிங் செய்து ப்ரொடியூசர் வந்து மற்ற மொழிகளில் வெளியிடுறாரு, மற்ற மொழி படங்கள் தமிழில் டப்பிங் செய்யப்படுது. இது வந்து திணிப்பு கிடையாது, அவர்கள் விருப்பத்தின் பேரில் அவர்கள் பிஸ்னஸ்க்காக பண்ணுறாங்க. ஆனால் ஒரு மொழியை கம்பல்சரியாக நீ வந்து ஹிந்தியில் பண்ணி தான் ஆகணும், ஒரு படத்தை பண்ணி தான் ஆகணும், அது திணிப்பு. அப்போ இந்த வித்தியாசம் தெரியாமல் நம்ம வந்து பேசக்கூடாது. நீங்கள் வந்து மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறீங்கன்றப்போ அந்த வித்தியாசம் தெரியாமல் நம்ம பேசக்கூடாது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 3வது மொழி திணிக்கப்படுவதை எதிர்க்கிறது. 3வது மொழியில் நீங்கள் 10 மொழி கூட கற்றுக்கோங்க, ஆனால் திணிக்க வேண்டாம் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. அதை தான் நம்ம வெளிப்படுத்தும். விஜய் அவர்களுடைய துப்பாக்கி உள்பட இன்னும் ஒரு சில திரைப்படங்களில் அவர் ஹிந்தி பேசுகிற காட்சிகளெல்லாம் எடுத்து தொகுத்து ட்விட்டரில் போட்டு, இவர் படத்தில் ஹிந்தி பேசுவாராம், அது வழியாக இவர் ப்ரொமோட் பண்ணிக்குவாராம், ஆனால் இவர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கூடாதுன்னு நிற்பாராம் அப்படின்ற மாதிரி. அதுதான் சொல்கிறேன், இந்த தற்கூரி கூட்டத்துக்கு இதுதான் வேலை. இவர்களுக்கு வந்து கருத்தியலே என்னன்னு தெரியாது, கருத்துனா என்னன்னு தெரியாது, வரலாறு தெரியாது, சும்மா பேசிக்கிட்டு இருக்கணும். இதை தான் நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்கிறோம், 3வது மொழியாக எந்த மொழியும் திணிக்காதீங்க, இருமொழி கொள்கை போதுமானது. இருமொழி கொள்கையில் படித்து எத்தனையோ பேர் பல சாதனைகளை இங்கே படைச்சிருக்கிறோம். தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது, இருமொழி கொள்கை படித்து மாணவர்கள் முன்னேறி இருக்கிறாங்க. ஆனால் 3வது மொழியை திணிக்காதீங்க, வேண்டுமென்றால் இஷ்டப்பட்டவர்கள் எத்தனை மொழி வேணாலும் படிச்சுக்கிட்டோன்றது தான் என்னோட நிலைப்பாடு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது தெளிவாக சொன்னதுக்கப்புறம் திரும்ப திரும்ப இவர் ஹிந்தி பேசுவார், இவர் மலையாளம் பேசுவார், இவர் தெலுங்கு பேசுவார்னு பைத்தியக்காரத்தனமாக தற்கொலைத்தனமாக விமர்சனம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதனால என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க? முதல்ல இவர்கள்லாம் வந்து கொஞ்சமாச்சு படிக்கணும், படித்தாதான் இவர்களுக்கு அந்த விஷயமே புரியும். மிக தெளிவாக சொல்கிறோம், 3வது மொழியை திணிக்காதீங்க, எத்தனை மொழி வேணால் கற்றுக் கொடுக்கறதுக்கு வசதி செஞ்சு கொடுங்க, விருப்பம் இருக்கவர்கள் படிக்கட்டும், அதுக்கான வசதிகள் செஞ்சு கொடுக்கலாம். அதற்காக வந்து 3வது மொழியை திணிக்காதீங்கன்னு சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சி ஆல்ரெடி பிஜேபிக்கு பி டீம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ரீசெண்ட் டேஸில் சீமான், அண்ணாமலை இவங்க ரொம்ப இணக்கமாக போகிறத பார்க்க முடியுது. ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, காரில் சீமான் அவர்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது ஃபைட் பண்ணிகிட்டே இருங்க, விட்டுறாதீங்கன்னு இவர் அண்ணாமலை போய் பேசினது. ஸோ அந்த அனைத்து கட்சி கூட்டத்துலேருந்து இவங்க 2 பேரும் ஜோடியாக வெளியேறினது, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அவர்களுடைய விருப்பம், தனிப்பட்ட முறையில் அவர்கள் பேசுகிறாங்க, அதுக்குள்ளெல்லாம் நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. ஆனால் பொதுவாகவே வந்து இன்றைக்கு வந்து அவர்கள் இணக்கமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய விஷயம், அவர்களுடைய கட்சி சார்ந்த விஷயம், அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி போய்கிட்டு இருக்கின்றது அது அவர்கள் தான் தீர்மானிக்கும். அதில் நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. யாராக இருந்தாலும் மக்கள் பணி மக்களுக்கு நேர்மையாக செய்யணும், மக்கள் விரோத சக்திகளோடு யாரும் வந்து சேர்ந்து விடக்கூடாது. நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கை எதிரியாக பாஜகவை அறிவிச்சிருக்கிறோம், எங்களுடைய அரசியல் எதிரியாக திமுகவை அறிவிச்சிருக்கோம். அப்படின்றப்போ நாங்கள் எங்களுடைய பாதையில தெளிவாக இருக்கோம்.
அவர்களுடைய பாதையை அவர்கள் தான் இந்த தீர்மானிக்கணும். பட்ஜெட் தொடர்பாக டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அதில் அந்த 9 இடங்களில் தொழிற்பேட்டை அமைக்கிறது, அப்புறம் பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு அந்த உதவித்தொகை வழங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல பாராட்டியுமே அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாரு இல்லையா? நம்ம மிக தெளிவாக ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்லையும் சரி, மாநில அரசுடைய பட்ஜெட்லையுமே சரி, வரவேற்க தகுந்த அம்சங்கள் இருந்தால் நாங்கள் வரவேற்க தான் செய்யும். நாங்கள் எந்த இடத்துலையுமே மொத்தம் பொதுவாக முழுசாக வந்து இவர்களை எதிர்க்கணும், கண்மூடித்தனமாக எதிர்க்கணும் அப்படின்லாம் நாங்கள் இங்கே வரல. ஏன்னா அதை நீங்கள் செய்யறதுக்கு தான் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு அரசியல் தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் அப்படி பண்ணலை. உண்மையிலேயே மக்களுக்கு ஒரு விஷயம் பயனளிக்குது அப்படின்னா நாங்கள் அதை வரவேற்க தயார். அந்த திட்டங்களை நாங்கள் வந்து அறிவித்ததற்கு நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நாங்கள் எந்த இடத்துல மாறுபடுறோம், அது செயல்படுமா, அதை நீங்கள் செயல்படுத்துவீங்களா? ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் எதையும் செயல்படுத்தவே இல்லையே. இப்போ அறிவிக்கிறத மட்டும் நீங்கள் ஏன் செயல்படுத்த போறீங்க? எப்படி செயல்படுத்துவீங்க? ஏன்னா 2026 உங்கள் ஆட்சி முடிய போகுது. அதற்கு பிறகு திமுக வந்து வாழ்நாளிலே ஆட்சிக்கு வரப்போகிறது கிடையாது. இது நடக்க தான் போகுது. அப்புறம் எதுக்கு நீங்கள் வெற்று அறிவிப்பாக வெளியிடுறீங்க அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. செயல்படுத்தல 4 ஆண்டு காலம் நீங்கள் இதெல்லாம் செயல்படுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கு இந்த நிலைமை ஏன் வரப்போகுது? இந்த நிலைமையே வந்திருக்காதுல்ல. இந்த இடத்துல நம்ம மாறுபடுறோம். நம்ம பட்ஜெட்டுக்குள்ள டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி அந்த ரூபாய் அப்படின்ற அந்த சிம்பிளை வந்து பட்ஜெட்டில் மாற்றி விட்டுருந்தாங்க. நிர்மலா சீதாராமன் ஒரு மிகப்பெரிய வலைத்தள பதிவிடையுமே போட்டிருந்தாங்க. அந்த அதை மாற்றுறதுனால என்னத்தை மாற்றிட முடியும்னு இவங்க ட்ரை பண்ணுறாங்கன்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி. ஸோ தமிழ்நாட்டு சைட்லேருந்து மத்திய அரசை எதிர்க்கிறதுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படின்றப்போ இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? நம்ம பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக ஒரு விஷயத்தில் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை போதுமானது. 3வது மொழி எந்த மொழியாக இருந்தாலும் திணிக்காதீங்க, விருப்பப்பட்டவங்க படிக்கட்டும், பாலிசியாக கொண்டு வராதீங்க அப்படின்றத நம்ம தெளிவாக இருக்கும். அதற்கான சட்ட ரீதியிலான போராட்டங்களை அரசாங்கம் என்ன முயற்சிகள் எடுக்குதோ அதற்கு நம்ம வந்து துணை நிற்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே சமயத்தில் இன்றைக்கு வந்து திமுகவுடைய ஆட்சியின் மீது இந்த விளம்பர மாடல் மீது மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வந்து இடி வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய்க்கு வந்து மதுபானத்தில் வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, மதுபானத்துறை மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அறப்போர் இயக்கத்தின் சார்பாக ஒரு செய்தி வெளியிடப்படுகிறது. என்னன்னா, இந்த ரேஷன் கடைகள் மூலியமாக, இந்த ரேஷன் டெண்டர்ஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட் டெண்டர்ஸ் மூலியமாக மிகப்பெரிய ஒரு ஊழலை வந்து ஒன்றிய அரசும் இந்த விளம்பர மாடல் திராவிட அரசும் சேர்ந்து அதில் பண்ணியிருக்கிறாங்க. 2 சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்குமே அதில் தொடர்பு இருக்குது, மிகப்பெரிய ஆட்கள்லாம் தொடர்பு இருக்குன்னு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து மூவ் பண்ணுறாங்க. இதுபோல் தொடர்ச்சியாக ஊழல் செய்திகள் வெளியே வரும்பொழுது இந்த ஒன்றியத்தின் மேலும் இந்த மாநிலத்தில் உள்ள இந்த விளம்பர மாடல் அரசின் மீதும் வரும்பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, ரூபாயோட சிம்பிளை நான் மாற்றிட்டேன் அப்படின்னு இவங்க மாற்றுறதும், அதற்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதும், இதுக்கு இவங்க 2 பேரும் சண்டை போடுறதும், இதை நீங்கள் எங்கேயோ பார்த்தா மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கும். எங்கே தெரியுமா? இந்த 3வது மொழி திணிக்க போகிறோம், மும்மொழி கொள்கை எடுத்து பேச போகிறோன்றப்போ ட்விட்டரில் ஹேஷ்டேக் போட்டு சண்டை போட்டு டைவர்ட் பண்ணாங்க பாருங்கள். அதே போல் இந்த ஊழலை வந்து டைவர்ட் செய்வதற்காக இது போன்ற சண்டைகளை பெருசாக்கி இதையெல்லாம் பூதாகரமாக்கி இதை ஒரு பேசு பொருளாக ஆக்கியிருக்காங்களே தவிர்த்து எந்த ஒரு மீடியாவும் இந்த ரூபாய் மேட்டரை பேசக்கூடிய மீடியாக்கள் ஏன் ஊழல் மேட்டரை பேசுறது கிடையாது? ஏன் மதுபான ஊழலை பற்றி பேசுறது கிடையாது? ஏன் வந்து அந்த ரேஷன் கடை கம்ப்ளைண்ட்டை பற்றி, ஊழலை பற்றி நீங்கள் பேசுறது கிடையாது அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்புறோம். ஸோ மக்களுக்கு எது போய் சேரணுமோ அதை சேர விடாமல் தடுப்பதற்காக செய்யக்கூடிய டைவர்ஷன் டாக்டிக்ஸ். ஆனால் எந்த நிலையிலுமே நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு துணை நிற்கிறோம். எங்கே நிற்கிறோம்னா 3வது மொழி திணிப்பு அப்படின்ற இடத்துல அரசாங்கம் இருக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம். அதே சமயத்தில் இவர்களுடைய ஊழலை மறைப்பதற்காக, இவர்களுடைய ஆட்சியின் அவலநிலையை மறைப்பதற்காக செய்யக்கூடிய பணிகளுக்குலாம் நான் கமெண்ட் பண்ண விரும்புகிறேன். இது ஒரு மடைமாற்றுதல் வேலை தான் சொல்கிறீங்க. மடைமாற்றுதல் வேலை தான். இவங்க 2 பேரும் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அடிக்கிற மாதிரி அடி, நம்ம மக்களை ஏமாற்றி சுரண்டி பழச்சிருவோன்ற அந்த கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் எங்கள் தலைவர் மிக தெளிவாக அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு, இது ஒரு விளம்பர மாடல், இந்த விளம்பர மாடலுக்கு முதலாளி வந்து அந்த பாசிச மாடல்னு சொல்லிட்டாரு. மடைமாற்றுதல் தான் அந்த ஹேஷ்டேக்ஸை ட்ரெண்ட் பண்ணணுமே அப்படின்னு சொன்னீங்க. அதே டைமில் தான் டிவிகே ஃபார் தமிழ்நாடு அப்படின்ற ஹேஷ்டேக்கும் ட்ரெண்ட் ஆனிச்சு. அதை எப்படி எடுத்துக்கிறது? அதுதான் நம்ம பல இடங்களில் சொல்கிறோம். அதாவது எதிர்க்கட்சிகளுடைய வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, மக்களுடைய பிரச்சனையை மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுக்க பரவலாக இல்லை வந்து இந்தியா முழுக்க பரவலாக பேசப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு, கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு கொண்டு செல்வது தான் எதிர்க்கட்சிகளுடைய வேலை. அதன் மூலமாக ஆளும் ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுப்பது தான் எதிர்க்கட்சியோட வேலை. இதுதான் அவர்களுடைய தார்மீக கடமை. இதை தான் எதிர்க்கட்சிகள் செய்ய முடியும். ஆனால் ஆட்சியாளர்கள் ஆட்சி என்ற மிகப்பெரிய அதிகாரத்தை கையில் வச்சிருக்கீங்க, மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் வச்சிருக்கீங்க. நீங்கள் போய் ஹேஷ்டேக் போட்டு விளையாடலாமா சொல்லுங்கள்? எதிர்க்கட்சிகள் பிரச்சனையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஹேஷ்டேக் போடுறோம், நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக நிற்கிறோம், டிவிகே ஃபார் டிஎன்னு போகிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. ஆனால் சின்ன பசங்க மாதிரி, எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி உட்காந்துட்டு ஹேஷ்டேக் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க 2 பேரும் ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு. அங்கே ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிறது பாஜக இருக்குது, இங்கே மாநிலத்தில் திமுக இருக்குது, அங்கே பாசிச மாடல், இங்கே பாயாச மாடல், 2மே ஒரு விளம்பர மாடல். இந்த மாடல்கள் ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு மக்களுக்கு என்ன செய்யணும், மக்களுக்கு என்ன தேவை, என்ன திட்டங்கள்லாம் நம்ம கிடப்பில் போட்டு வச்சுருக்கோம், தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோமே அதெல்லாம் நம்ம நிறைவேற்றவே இல்லையே, இன்னும் வந்து நமக்கு ஒரு ஆண்டு காலம் தான் டைம் இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் செயல்படாமல்
ஹேஷ்டேக் போட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. எதுக்காக ஹேஷ்டேக் போட்டு விளையாடிட்டு இருக்கீங்க? ஏன்னா மக்கள் இன்றைக்கு இந்த 2 ஆட்சியாளர்களுமே பார்க்கக்கூடிய நிலைமையிலே இல்லை, கண்டுகொள்ளக்கூடிய நிலையிலே இல்லை. ஏன்னா மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும், இந்த விளம்பர மாடல் வந்து அந்த பாசிச மாடலுடைய கூட்டணியில் இருக்கு மறைமுகமா, இவர்களுடைய முதலாளியே வந்து பாசிச மாடல் தான் அப்படின்னு மக்களுக்கு மிக தெளிவாக தெரியறதுனால மக்கள் வந்து இவர்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறது கிடையாது, இவர்கள் சொல்வதை மக்கள் நம்புவது கிடையாதுன்றதுனால இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அப்போ மக்களுடைய வெளிச்சம் நம்ம மேலே திரும்பணும்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேஷ்டேக் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு ஹேஷ்டேக் போட்டு விளையாடுறது எவ்வளவு சின்ன பிள்ளைத்தனமான விஷயம். இதுக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சாங்க. இதுக்கு 2 பேரும் என்ன பண்ணுங்க, ஆட்சி அதிகாரத்துல வெளியில வந்துருங்க. வெளியில வந்து நீங்க ஹேஷ்டேக் இல்ல தெருமுனையில கொடாயோட சண்டை போடுங்க, அவங்களை யாரும் கேட்க மாட்டாங்க, மக்கள் கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சு இதை பண்ணாதீங்க அப்படிங்கிறோம். இப்போ இந்த டிவிகே ஃபார் தமிழ்நாடு போட்டாங்க இல்லையா, ட்ரெண்ட் பண்ணாங்க இல்லையா, அது கட்சியில் இருக்கிறவங்க பண்ணாங்கன்னு சொல்றீங்களா இல்லை வெளில இருக்கக்கூடிய ரசிகர்கள் பண்ணாங்க? ஒட்டுமொத்தமாக தாவேகாவுடைய ஆதரவாளர்கள், தளபதியுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே தான் அதை பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ கட்சியினால முன்னெடுக்கப்பட்டது அப்படின்றத விட தளபதி மீது மிகப்பெரிய அன்பு வைத்துக் கொண்டிருக்கிறது. தளபதி வந்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும், ஒரு அரசியல் மாற்றம் நடக்கும், மிகப்பெரிய ஒரு விஷயங்கள்லாம் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் செய்த செயல் அது. அது குறிப்பிட்டு நாங்க ஏதோ செஞ்சோம், இல்ல அண்ணாமலை போல இன்னைக்கு காலைல 6 மணிலேருந்து நாளைக்கு காலைல 6 மணி வரைக்கும் நான் வந்து இத்தனை லட்சம் ட்வீட் போடுறேன், முடிஞ்சா அதுக்கு அடுத்த நாள் அதே 24 ஹவர்ஸ் நீ அதை பீட் பண்ணி காட்டுன்னு அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்றதெல்லாம் இது கிடையாது. இது மக்களே, தாவேகாவுடைய ஆதரவாளர்களே தன்னெழுச்சியாக செய்த விஷயம் அது. இது வந்து திட்டமிட்டு செயல்பட்டது கிடையாது. ஓகே, இதே மாதிரி டிஎம்கே பிஜேபி அவங்க ஆதரவாளர்கள் கூட போட்டிருக்கலாம் இல்லையா? ஏங்க ஒரு மாநில தலைவர் அறிவிக்கிறாருங்க, மாநில தலைவர் பேசுறாரு, 24 மணி நேரம் நான் போடுறேன், ஹேஷ்டேக் போடுறேன், எத்தனை லட்சத்தை தாண்டேன்னு ஒரு மாநில தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி நீங்க வந்து ஆதரவாளர்னு சொல்ல முடியும்? அதுதான் மிக தெளிவா சொல்றேன், ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்கன்ட்டு. ஸோ இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் தாவேகா செய்தி தொடர்பாளராக வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து உங்களுடைய கட்சி பணி மேலும் மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திக்கலாம். நன்றி.